அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. மந்திரங்களில் செல்வத்தை ஈர்ப்பதற்கு சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய மந்திரம் லலிதா சகஸ்கர நாமம். அந்த லலிதா சகஸ்கர நாமத்தை நாம் உச்சரிக்கிறோம் என்றால் அதில் பல பிழைகள் உருவாகும். அந்த பிழைகளை மாற்றத்தை இந்த பிரபஞ்சத்திற்கு வார்த்தைகளான மொழியான பிரபஞ்சத்தின் மொழியான நம்மூல் இருந்த வந்த மொழியான தமிழ் மொழியில் உருவாக்குவதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு வந்தவர்தான் அபிராமி பட்டர். ஆம், அபிராமி அந்தாதியை உருவாக்கியவர் அபிராமி பட்டர். இவரின் இயற்பெயர் சுப்பிரமணிய பட்டர். கோயில்களில் இருந்து பூஜை செய்து அபிராமியை ஒவ்வொரு பெண்ணாகவும் பார்த்தார். கோயிலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பெண்ணையுமே அபிராமியை பார்த்து கையெடுத்து வணங்கி அவர்கள் மீதே பூ அலங்காரத்தை பண்ணி அவருக்கே அர்ச்சனை செய்தார் அபிராமி பட்டர். இதை பார்த்த அந்நாட்டு ராஜா இவருக்கு ஏதாவது மனரீதியான பிரச்சனையோ என்று சந்தேகமடைந்தார். அவ்வாறு சந்தேகமடைந்து அவர் ஒரு ஓரத்தில் எப்பவுமே ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார். சில டைம் நல்லா சிரிப்பார், சில டைம் நல்லா அழுவார், ஏதோ புலம்பிகிட்டே இருக்கிறாரு. மக்கள் அவரை பைத்தியம் என்று ஒதுக்கி வைத்தனர். ஆனால் ராஜா ஒரு சந்தேகத்தோடு போய் அவர்கிட்ட கேள்வி கேட்குறார். இவர் உண்மையான ஞானியா அல்லது ஏதாவது மனரீதியான பிரச்சனை இருக்கிறவரா அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அன்றைய நாள் அமாவாசை. எந்த அமாவாசை? இன்றைய அமாவாசை இருக்குதல்லவா, தை அமாவாசை. அந்த அமாவாசை அவரிடம் போய் கேட்கிறார், இன்று என்ன திதி என்று. உடனே அபிராமி பட்டர் ஐயா சொல்கிறார், இன்று முழுநிலவு என்று உரைக்கிறார். என்னது முழுநிலவா? இன்று அமாவாசை, எவ்வாறு முழுநிலவு வரும் அப்படிங்கிறார். கண்டிப்பாக வரும், எனது அபிராமி தாய் சொன்னாள் அப்படிங்கிறார். உடனே உணர்ச்சி வசப்பட்டு, இன்று இரவு நீங்கள் வானில் நிலவை வரவைக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களை தூக்கில் போட்டு விடுவேன் என்று சொல்லிவிட்டு ராஜா சொல்லிவிட்டார். அதைய இவரே சபதமாக எடுத்து, நான் வணங்கிய அபிராமி, நான் போற்றக்கூடிய அபிராமி, இந்த பிரபஞ்சத்தில் தெய்வ சக்தி இருக்கிறது என்றால் அது இன்று நின்றே தீர வேண்டும் என்று தன்னை கீழே ஒரு அனலை எரிக்க வச்சு மேலே உரி மாதிரி கட்டிட்டு அபிராமி அந்தாதி பாடலாம் அங்கிருந்தால் பாடுறாரு. சுமார் 100 பாடல்கள், 99 பாடல்கள் பாடுற வரைக்கும் ஒவ்வொரு உரியை கட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கயிறை கட் பண்ணுறாங்க. ஆனால் 99 பாடல்கள் வரைக்கும் சந்திரன் வரவே இல்லை. 100வது பாடல் பாடும் பொழுது தை அமாவாசை அன்று முழு இருளன்று வருகிறது நிலா. அது எவ்வாறு வந்தது? அபிராமி தாயின் மூக்குத்தியை தூக்கி போட்டவுடன் மிக அழகாக சந்திரன் பல லட்சம் வெளிச்சங்களுடன் இந்த பூலோகத்தை பார்த்து வந்தது. அப்போதுதான் அவரின் அருமையும் பெருமையும் அந்நாட்டில் இருந்த அனைவருக்குமே தெரிந்தது. அந்த நேரத்தில் அவர் பாடின அபிராமி அந்தாதி என்ற பாடல்கள் நம் வாழ்க்கையில் பணத்தை பெருக்குவதற்கு, கடனை போக்குவதற்கு, செல்வத்தை ஈர்க்குவதற்கு, ஆரோக்கியத்தை கொண்டு வருவதற்கு என்று பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு மந்திரங்கள் அதில் இருக்கின்றன. மனோரீதியான வாழ்வியல் மேம்பாட்டுக்கும் அந்த மந்திரம் பயன்படும். ஆன்மீக ரீதியான இறை சக்தியை உணர்வதற்கும் அந்த மந்திரம் பயன்படும். இன்றைய தினத்தில் அபிராமி அந்தாதியை அனைவரும் படிப்போம். உங்களுக்காக கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அபிராமி அந்தாதி அனுப்பியிருக்கேன். நீங்கள் அனைவரும் இன்று உங்கள் வீட்டில் ஒரு முறையாவது இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையாவது, உதிக்கின்ற செங்கதிர் என்று தொடங்கக்கூடிய அபிராமி அந்தாதியை ஒரு சில வரிகளாவது படித்து அபிராமி பட்டரின் ஆசீர்வாதத்தையும் எல்லாம் வல்ல அபிராமியின் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.